எங்கள் பிள்ளைகளை பேசுறதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களா? கல்வி நீங்கள் வந்து என்ன ஆயுதம் எடுக்கணுங்கிறத நீ தானே தீர்மானிக்கிற. நீ கண்ணியமாக பேசு. நீங்கள் வாங்கன்னு சொல்லுங்கள், நாங்கள் வாங்கன்னு சொல்கிறோம். நீ வாடான்னா ஆமாம் வா என்னடா அப்படின்னு தான் கேட்போம். நீங்கள் வெட்ட ஓங்கும்போது விழுந்து கும்பிடுற. வணக்கம் நண்பா. இது தம்பி கட்சி, அது அண்ணன் கட்சி தான் சொல்லி வாய் முழுக்க மேடையில் உட்காந்து பேசிட்டு தொர்ற அவனை அடிடா, தாவேக்க விஜய் அடிடா தொர்றன்னு சொல்லி நைஸா அவங்ககிட்ட பேசி அவனை அனுப்பிச்சு விட்டுட்டு அவனும் உனக்கு தெரியாம திமுக காரங்கிட்ட காசு வாங்கிட்டு, அதாவது நாட்டுல நடக்கிற பிரச்சனையப்பெல்லாம் இப்படி உட்காந்துக்கிறான் நம்ம தொர்ற. யாரு? முத்துக்குமார் மனைவிக்கு கணவன் இருக்கானல்லாம டொர்ற, அவன் அமைதியா உட்காந்துக்கிறான். இதுல வேற அவங்க எந்த ஆயுதம் எடுக்கிறாங்களோ அந்த ஆயுதம் நான் எடுப்பேன்னு சொல்லி நோன்றியே. ஏன் இந்த மாதிரி மேடையில் ஒன்று மாதிரி பேச்சுற, இங்க வந்து ஒரு மாதிரி பேச்சுற? நீ ஊழியமற்றவன்னு எல்லாத்துக்கும் தெரியும். உனக்கு அழுகை ஏன் வருது தெரியுமா? இந்த எலெக்ஷனோட நீ காணாம போயிடுவ. திரள்நிதி வாங்க முடியாது, ஓட்டெல்லாம் உடஞ்சு போயிரும் சொல்லி தொர்ற அடிடா அவங்க அடிடா அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கிற மேடையில. டேய் கேடுகட்ட சீமான், நீ யாரு எனக்கு நல்லாவே தெரியும். 234 தொகுதியிலையும் வந்து வேட்பாளர் போட்டாச்சு. ஏன் அந்த வேட்பாளர்ல ஒருத்தர் கூடி நம்ம விவசாயி இல்ல, சின்ன விவசாயி தானே. நீ தான் தமிழ் தேசியத்தை வளர்த்துறவனாச்சே. தமிழ் தேசியத்துக்கு ஒரு விவசாயி போட்டிருக்கணும்ல. 100 மாஸ்டர் டிகிரி, 27 அட்வொகேட்டு, 28 ஆசிரியர்கள், அதே மாதிரி 28 டாக்டர்கள், இது இல்லாம மொத்த நடிகரை போட்டிருக்கிற. நீயும் நடிகர் தான். நீ தோத்துட்டனால அரசியல்வாதம் சொல்லிட்டு இருக்கிற, ஊரை ஏமாத்திட்டு நீ நடிகன் தான். அதாவது வந்து இத்தனை பேர்த்த போட்டைய விவசாய சின்னத்துக்கு ஏன் அந்த விவசாய போடல? அப்போ நீ ஜெயிக்கிறதுக்கு இந்த டிகிரி முடிச்சவங்க, அட்வொகேட்டு, டாக்டரு, இன்ஜினியரு, ஆசிரியர்கள்லாம் வேணும். ஆனா நாங்க ஓட்டு போட்ட மக்கள் எல்லாம் வந்து ஆடு மாடு மேய்க்கணும். ஆடு மாடு மேய்க்கணும் இந்த மக்கள். நீ வந்து என்ன பண்ற தெரியுமா? அடுத்த தடவை நம்ம பண்ண வாங்க முடியாது. அடிடா தாவேக்காவ அடிடா, உனக்கு நான் சீட்டு தரமாட்டேன். நீ வாங்குறதே 250 ஓட்டு தான். நீ எங்கிட்ட உண்மையா இருக்கிற மாதிரி திமுக கிட்ட காசு வாங்கிக்கிற. நாட்டுல நடக்கிற பிரச்சனையை 1-2 போட்டா தான்டா நம்மளுக்கு அடுத்த தடவை காசு கிடைக்கும். அப்படி எல்லாம் பண்ணாம நீ ஏன்டா வந்து தாவேக்கா டவுச்சர் பிடிச்சி தொங்குறன்னு சொல்லி இவனுக்கும் அவனுக்கும் சண்டை. கேடுகட்ட சீமான். நம்ம கடைசி அக்கா என்ன சொல்றாங்க பார்த்துட்டு முடிச்சுக்குவோம். சிந்தித்து வாக்களிப்பீர்.